ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே நிற்பது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. பாஸ்டர் அவர்கள் என்னை நேசிக்கிற நேசம் அளவுக்கு அதிகமானது. மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே நான் வரும்பொழுதெல்லாம் சொல்லுவார், நீங்கள் எப்போயாவது வந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்வார். அதே போல் நான் கடந்த நாட்களில் வந்தேன். வந்த உடனே நான் சொன்னேன், உடனே பாஸ்டர் சொன்னால் இந்த வாரம் வரீங்களான்னு சொல்லி கேட்டார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்றென்றும் ஆசீர்வாதத்தை நன்மை தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடப்பது உண்டு, நடந்தது உண்டு. ஆனால் ஆலயத்திற்கு நாம் ஏன் வருகிறோம் என்று சிலரை கேட்டால், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் நான் போகிறேன். சிலர் சொல்லுவாங்க, ஏதோ நம்ம கண்டிப்பாக யாராவது ஒரு தெய்வத்தை அவங்கவுங்க ஆராதிக்கிறது போல நானும் ஆராதிக்கணும் அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் எனக்கு பிரியமானல, எத்தனை நாட்கள் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபைன்னு சொன்னால், நம்மை நேசிக்கிற கிருபை, நம்மை ஆதரிக்கிற கிருபை, நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கால வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் அடிமையை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களை நன்மையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதற்கு அவர் என்ன காரியத்தை முன்வைக்கிறார் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கணுமா? ருசித்து பார்க்கணும். இன்றைக்கி சென்னையில் எந்த தெருவில் போனாலும் பிரியாணி கடை இல்லாத தெரு கிடையாது. எத்தனை பேர் எல்லார் முகத்திலையும் ஒரு சந்தோஷம் வருது, இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் பிரியாணியா? எல்லார் வீட்டிலும் பிரியாணி இருக்கும். சண்டேஸில் யூஸ்வலாக கிறிஸ்தவ வீடுகளில் பிரியாணி செய்வது வழக்கம். அந்த காலத்தில் இந்த பிரியாணின்ற வார்த்தையெல்லாம், நான் என்னுடைய சின்ன வயசுலலாம் இந்த பிரியாணின்ற வார்த்தையே தெரியாது. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் கறி கடைக்கு போவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கறி கிடைக்கும், மற்ற நாட்டில் ஆட்டுக்கறி கிடைக்கவே கிடைக்காது. இப்போது எல்லா நாளும் எல்லா நேரமும் கிடைக்கிறது. நான் பெரும்பாகத்தில் இருக்கிறேன். எங்கள் ரோட்டில் நைட்டு 2 மணி 3 மணிக்கு கூட பிரியாணி கிடைக்குது. நைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறவங்க அங்கே நின்று சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சொல்லுவாங்க, என் மருமகன் சொல்லுவார், அங்கிள் நைட்டு எல்லா நேரமும் அங்கே பிரியாணி கிடைக்கும் அங்கிள். அப்போது ஒரு பிரியாணிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாருடைய வாயும் எதை பார்க்குது? ருசியை பார்க்குது. ருசி ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான பங்காய் இருக்கிறது. அதனால தான் தாவீதை கொண்டு ஆண்டவர் சொன்னதுன்னு என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ருசி 6 விதமான ருசி, 6 விதமான வகைகளாய் பிரிக்கலாம் ருசியை. முதலாவது துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு மற்றும் உவர்ப்பு. இது 6 விதமான ருசி. இதில் ஒவ்வொன்றும்
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கிறோம். கசப்பு எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? உலகத்திலே அதிகமான கசப்பு காய் என்ன காய் தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? பாகக்காய். பாகக்காயெல்லாம் கசப்பே கிடையாது. இந்த கசப்புக்கு முன்னால் பாகக்காயெல்லாம் கசப்பே கிடையாது. என்ன கசப்பு தெரியுமா? எட்டி கசப்புன்னு வாங்க. எட்டிக்காய் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? யாருக்கா தெரியுமா எட்டிக்காய்னா? நிறைய பேருக்கு தெரியாது. காய் வகைகளில் நிறைய காய்கள் தெரியாது. கத்திரிக்காய் எல்லாருக்கும் தெரியும். முள்ளு கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை வச்சு சொல்லுங்கம்மா. முள்ளு கத்திரிக்காய் எங்கள் வேலூர் பக்கத்தில் எலவம்பாடின்ற இடத்துல தான் அது முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்த எலவம்பாடி கத்திரிக்காய், அது முள்ளு கத்திரிக்காய் தான், அதனுடைய ருசி வித்தியாசமாக இருக்கும். நம்ம வாங்குகிற இந்த கோடு போட்ட கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், இப்படிப்பட்ட கத்திரிக்காயெல்லாம் விட அந்த கத்திரிக்காய் ஒரு ருசி, தனியான ருசி. அதே போல் கசப்புலேயே ரொம்ப மோசமான கசப்பு என்ன கசப்புன்னா எட்டி கசப்புன்னு வாங்க. இந்த எட்டிக்காய் எப்படி இருக்குன்னா, வெளாங்காய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட அந்த இதுக்கு வெளாங்காய் விற்றாங்க இல்லையா? 2-3 நாளைக்கு முன்னால் வெளாங்காய். இந்த வெளாங்காய் பார்த்தீங்கன்னா அதே போல தான் இருக்கும், அதே சைஸில் தான் இருக்கும். ஆனால் பச்சை கலரில் இருக்கும். இந்த மரம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கோயிலில் தான் அந்த மரம் வளரும். இந்த நாக பூஜை பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலில் இந்த மரம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எனக்கு பிரியமானல, இந்த எட்டி கசப்பு வாயில் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, 3-4 நாள் ஆனாலும் அந்த கசப்பு நம்ம வாயை விட்டு போகாது. அந்த அளவுக்கு கசப்பான காய். அப்போது கசப்பில் அவ்வளோ பெரிய இது இருக்குது. அதே போல் இனிப்பில் அதிகமான இனிப்பு எது அப்படின்னா, தேனினும் மதுரமானது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், தேன் அவ்வளவு மதுரமானது, இனிப்பானது. ஆனால் எல்லா தேனிலும் வித்தியாசங்கள் உண்டு. சிம்சோன் போய் தேன் எடுத்துட்டு வந்தான். எங்கே தேன் எடுத்தான்? சிங்கத்திலே தேன் எடுத்தான். மரங்களிலே தேன் எடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, மலை தேன் அதிக ருசியாக இருக்கும் என்பார்கள். அப்போ தேன்ல எவ்வளவோ வெரைட்டி இருக்கு. ஆனாலும் ருசி உயர்ந்தது என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ருசியை நன்றாய் பார்க்க வேண்டும் அல்லது ருசி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவது என்னன்னா, நீ வேதத்தை ருசி என்று சொல்லவில்லை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். அவர் எவ்வளவு இன்பமானவர் என்பதில்லை, எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் எந்த விதத்தில் கர்த்தரை ருசி பார்த்திருக்கிறோம்? ஒரு சில காரியங்களில் வேதத்தின் அடிப்படையில் ருசியுள்ள காரியங்களை பார்க்கலாம். முதலாவது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன் என்று ரெபெக்கா சாராள் என்ன சொல்றான்? மகன்கிட்ட சொல்றான். அப்போ எப்படி ருசியுள்ள பதார்த்தம்? யாருக்கு ருசியா இருக்கணுமா? தகப்பனுக்கு ருசியுள்ள அப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது அந்த ருசி எப்படி இருக்கணும்னா, எனக்கு பிடித்தமாக இருக்கணும். அப்போ மகனை ஆசீர்வதிப்பதற்கு, ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமுள்ளவர் தான் தகப்பன் ஈசாக்கு. ஆனால் ஏசாவை நேசித்தது போல யாக்கோபை அவர் நேசிக்கவில்லை. அதனால இப்போ அம்மாவுக்கு யார் மேல அதிகமான பாசம்? யாக்கோபின் மேல பாசம் அதிகம், ஏசாவின் மேல பிரியம் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அம்மா யாக்கோபை கூப்பிட்டு, மனே அப்பா ஆசீர்வாதம் கொடுக்க போறார். அது எப்படி கொடுக்க போறாருன்னா, ஏசாவை கூப்பிட்டு, நீ காட்டில் போய் வேட்டையாடி
நல்ல ருசியான பதார்த்தங்களை செஞ்சு என்னை எனக்கு கொண்டாந்து கொடு, நான் அதை சாப்பிட்ட பிறகு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றார். உடனே ஏசா வில்லை அம்பை எடுத்துட்டு போயிட்டான். காட்டுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்து அப்போ வேட்டைக்கறி அப்பாவுக்கு ரொம்ப ருசியா இருக்குது. அப்பாவுக்கு பிரியமான ருசி எது? வேட்டைக்கறி. எத்தனை பேர் வேட்டைக்கறி சாப்பிட்ருக்கீங்களோ தெரியாது. பலவிதமான காடை, கவுதாரி, நாரை, கொக்கு, இப்படி எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் சமைப்பாங்க. சமைச்சிட்டு அதை சாப்பிடும்போது அது இருக்கிற ருசி கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு ருசி. அவ்வளவு ருசியாக சாப்பிட்டா தான் நான் என்ன பண்ண முடியும்? உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு ஏசாவுக்கு என்ன வேண்டியதாக இருந்தது? ருசியுள்ள பதார்த்தங்கள் வேண்டியதாக இருந்தது. அதே போல அவனை ஆசீர்வதிப்பதற்கு என்ன விதத்தில் இருந்தா நான் ஆசீர்வதிக்க முடியும் என்று தகப்பன் என்ன சொல்றாரு? நீ வேட்டையாடி கொண்டு வா, அதை நான் சாப்பிட்ட பிறகு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்ட அம்மா என்ன பண்ணாங்க? ஐயோ, ஆசீர்வாதம் எல்லாம் என் பிள்ளைக்கு போகாம, ரெண்டுமே என் பிள்ளைங்க தான், ஆனால் நான் நேசிக்கிற இந்த பிள்ளைக்கு யாக்கோபுக்கு போகாம ஏசாவுக்கு போயிடுமே என்ற பயத்தில் என்ன பண்ணாங்க? நீ போய் நல்ல வெள்ளாட்டு கடாவை அடித்து கொண்டு வா, நான் சமைக்கிறேன், அப்பாவுக்கு பிரியமுள்ள ருசியுள்ள பதார்த்தமாய் நான் சமைக்கிறேன்னு சொல்லி ருசியான பதார்த்தத்தை செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்பா அவன் பயப்படுறான் யாக்கோபு. ஐயோ, அப்பா ஏதாவது என்னை மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, என் மேலே இதாக இருந்துச்சுன்னா நான் சாபத்தை தானே என் மேலே வரவைத்து கொள்வேன் அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் நீ கவலைப்படாத, எதனா சாபனா நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அப்பாவுக்கு எப்படி செஞ்சால் அது ருசியாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். மனைவிமாரில் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணுற சமையல் தான் ரொம்ப ருசி. என் மனைவி நல்லா சமைப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா, பாஸ்டர் உங்கள் சிஸ்டர் சமையல் ரொம்ப ருசியாக இருக்கும் பாஸ்டர், அதுக்குன்னே சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன்னு வாங்க. ஏங்க அப்படின்னா அந்த ருசிங்க கறியில் அப்படி செஞ்சு. ஒரு தடவை சீர்காழி பிரகாசம் எங்கள் வீட்டுக்கு வருவார். அடிக்கடி வரும்போது அவர் பீஃப் சாப்பிட மாட்டார். ஒரு நாள் வீட்டில் பீஃப் செஞ்சிட்டோம். அவர் சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டார். வந்தவொடனே என்னங்க கறி குழம்பு வாசனை தூக்குது அப்படின்றார். நாங்கள் என்ன சொன்னோம், ஐயா நீங்கள் அப்படின்னு, இல்லை கறி குழம்பு நல்ல வாசனை இருக்குது, நீங்கள் கொடுங்க நான் சாப்பிட்றேன்னாரு. சரின்னு உட்கார வச்சோம். சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு இவ்வளோ ருசியாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க ஆடுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆடு சாப்பிட்லங்க அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்கன்னாரு. இது ஆட்டுக்கறி இல்லை. என்ன கறி? மாட்டுக்கறிங்க. ஐயோ, நான் சாப்பிட மாட்டேன், நீ எப்படி கொடுத்தீங்கன்னாரு. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? கொடுங்கன்னு சொன்னீங்க, அதனால் நான் கொடுத்தேன். ஏங்க இவ்வளோ நாள் தெரியாத போச்சு. என்ன தெரியாத போச்சு? மாட்டுக்கறி இவ்வளோ ருசியாக ஆட்டினுடைய ருசி போல் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அதுலேருந்து அவர் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எது மறைத்தது? ருசி மறைத்தது. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நான் எப்படி ருசி பார்க்கணும்? இது என்ன கறி என்பது அல்ல, என்ன போட்டிருக்காங்க என்பது அல்ல, என் வாய்க்கு அது மதுரமா இருக்கிறதே என்று நம்பி சாப்பிடும் பொழுது அதனுடைய ருசி பல விதங்களிலே ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. நான் யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று நீ ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாயானால் உன் வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பலத்த காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, சமையல்ல எந்த காரியங்களா இருந்தாலும் வாய்க்கு ருசியா சமைக்க தெரிந்திருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான. அதே போல ஒவ்வொன்றத்துலையும் ஒருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். பாஸ்டருக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ருசி வரும். எனக்கு அதே பொருளை நான் சாப்பிட்டா எனக்கு வேறு விதத்தில் வரும். மன்னாவை 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க சாப்பிட்டாங்க.
அதனுடைய ருசியை குறித்து அவர்கள் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமையுமாய் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாயிருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ருசி. அதே மன்னாவுக்கு எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. அப்போ ஒரு ஜனத்துக்கு எப்படி இருந்ததுதான்? ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. இன்னொரு ஜனத்துக்கு அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. அப்போ ருசியினுடைய விதங்களே வித்தியாசமான ருசி. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை நான் பார்த்த ருசியை போல நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்றால் ஒருவேளை இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், எனக்கு தேனிட்ட பணியாரத்தை போல் இருந்தார், எனக்கு ஒலிவு மரத்தின் எண்ணெயை போல ருசியுள்ளவராய் இருந்தார், எனக்கு வெள்ளத்தை போல இருந்தார், எனக்கு சர்க்கரையை போல இருந்தார், எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லலாம். ஒரு சில வீடுகளில் போய் டீ குடிப்போம். டீ குடிக்கும்போது, ஐயா நீங்கள் போடுற டீ அவ்வளோ ருசியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த கடையில் குடிக்கிற ருசி இந்த கடையில் இல்லை. எல்லா கடையிலையும் அதே ரோஸ் டீ தூள் தான் போடுறான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான ருசிகளை நாம் நம்முடைய நாவிலே பார்க்கிறோம். அதே போலத்தான் இயேசு நல்லவரா என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவாங்க. பாஸ்டர், உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை இருக்குது, ஆனால் நீங்கள் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. நானும் எவ்வளோ நாள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர் என்பதை நான் பார்த்த ருசியை போல மற்றவர்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு போகிறதுக்கு முன்னால கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்த்து போகிறேன் என்று நினைத்து அவரிடத்தில் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ருசி பார்க்கிற ஒரு கிருபை தரப்போகிறார். ஆம், எனக்கு பிரியமான ஒவ்வொரு நாளும் அந்த ருசி வித்தியாசமாய் இருக்கும். முதலாவது அந்த ருசி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோனத்தான் சண்டை முடிந்து சண்டையில் ஜெயித்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அவன் சோர்ந்து போய் வருகிறான். ராஜா என்ன சொல்லிட்டார்? சவுலே, யாராவது நான் சொல்லாம சாப்பிட்டாங்கன்னா அவர்களை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லிட்டார். ஆனால் இது சொன்னது மகனுக்கு யோனத்தானுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்யறான்? 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலங்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சமயங்களிலே இந்த இடத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்குது, ஜெபம் இருக்கிறது, கூடுகை இருக்கிறது, இந்த கூட்டங்கள் இருக்கிறது என்று பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றார். எதுக்கு அனௌன்ஸ் பண்றாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவபூர்வமாய் ருசி பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இங்கே வைக்கிற கூட்டங்களிலே என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த ருசி நம்முடைய கண்களை தெளிவுண்டாக்கும்படியாய் இருக்கிறது. கண்கள் தெளிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போகலாம்.
ஒரு காலையில் 4:30 மணிக்கு காரில் எடுத்துகிட்டு வரேன், இருட்டு, கண்ணாடி போட்டு ஓட்டிட்டு தான் வரேன். ஆனால் முன்னால் இருக்கிறது ஹை பீம் போட்டால் தான் தெரியும், லோ பீம் போட்டால் தெரியல. என்ன செய்யலாம்? யோசித்து மெதுவாக தான் வரணும், ரோடை பார்த்து தான் வரணும். அப்போ கண்களிலே தெளிவில்லாமல் நாங்கள் ரோடை பார்த்து ஓட்டவே முடியாது. அப்போ நான் தெளிவுண்டாகும் முடியாய் என் கண்களை நான் தெளிவுண்டாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் நல்லவர், சுகத்தோடு நான் சரியாய் 5:55 ஆலயத்துக்கு போகணுமே என்று ஜெபித்து கிளம்பினேன். கர்த்தர் சரியாய் 5:56 கொண்டு வந்து நிறுத்தினார். அப்ப காரணம் என்ன? கண்களுக்கு தெளிவை கர்த்தர் கொடுத்தார், ஓட்டுவதற்கான கிருபையை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, பா ரோட்ல நைட்ல போறப்போ கண்ணாடி போட்டுட்டு போங்க. அப்படிதான் போட்டுட்டு வர்றேன். ஆனாலும் தெளிவு எப்போ வரும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தால் தான் கண்களுக்கு தெளிவு உண்டு. ஆமென். அதனால தான் எனக்கு பிரியமானே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தீர்களானால் பகலும் அல்ல இரவும் அல்ல, எந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கண்களிலே தெளிவுண்டாக்க பண்ணுவார். அவரை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை நான் படிக்கும்போது இப்படி பார்த்தேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது, நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார், அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனம். இன்னைக்கு கள்ள போஜனம் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கள்ள போஜனம் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால் கள்ள போஜனம் எது நல்ல போஜனம் எதுன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் வழங்குது நான் சொல்றது? கள்ள போஜனம் எது நல்ல போஜனம் எது என்பதை நம்ம எது ருசித்து பார்த்துருந்தா தெரியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சொன்ன எட்டி கசப்பு, எட்டிக்காயை எத்தனை பேர் நிறைய பேர் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. எனக்கு பிரியமானல எட்டி கசப்பு அப்படிப்பட்ட கசப்பு நான் சாப்பிட்டு கடிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, வேலூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குது. அதே போல் வேலூரில் 2-3 இடங்கள்ல இருக்குது அந்த எட்டி மரம். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த கசப்பை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடங்களில் போய் சாப்பிட்ருப்பீங்க. பிரியாணி, இந்த பிரியாணி நல்லா இருக்குது, அந்த பிரியாணி நல்லா இருக்கு, இதை விட அது பெஸ்ட்டு சொல்கிறோமா இல்லையா? அதே போல தான் என்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் சரி, என் கர்த்தரை விட ருசி உள்ளவர் வேற யாருமே கிடையாது என்பதை நீங்கள் ருசி பார்த்தால் தினமும் கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, கள்ள போஜனம் எது நல்ல போஜனம் எது என்பதை நம்முடைய வாழ்க்கையில அவர் தெளிவுண்டாக கற்றுக் கொடுப்பார், காண்பித்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஸ்திரீ எதை சாப்பிட்றா? பழத்தை சாப்பிட்றா. அப்போ பழம் சாப்பிட்றதுக்கு முன்னால அவ பார்த்த பார்வை பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். முதல்ல எடுத்தோன்னு என்னன்னு சொல்லுது? புசிப்புக்கு. சாப்பிட்டாளா? சாப்பிடாமலே என்ன தெரியுது? என்ன தெரியுது? ருசி தெரியுது. எனக்கு பிரியமானல சிலர் சொல்லுவாங்க, பா இந்த வாசனை தூக்குதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாசனை நுகரும் பொழுதே என்ன தெரியும்? அதனுடைய ருசி நாக்கில் தெரிஞ்சிடும். அதே போலத்தான் ஏவாள் அந்த பழத்தை பார்த்த உடனே என்ன சொல்றா? புசிப்புக்கு நல்லது.
அதுக்கப்புறம் தான் பார்வைக்கு இன்பம். அதுக்கு மாத்திரமல்ல, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. பாருங்களேன், அவ சாப்பிடல, பார்த்த உடனேயே அதனுடைய ருசியை சொல்லிடுறான். அப்படின்னா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய கண்களில தெளிவாய் இருக்கிறோமா? பார்க்கும்போது ருசியா தான் இருக்கும், பார்வைக்கு ருசியா தான் இருக்கும், அதனுடைய வாசனைய ருசியா தான் இருக்கும். ஆனா அது உள்ள போனாதான் அது பாவத்தை கொடுக்கிறதா பரிசுத்தத்தை கொடுக்கிறதா என்பதை நாவல ருசித்து பார்த்தாதான் தெரியும். ஆமென். அதே போலதான் பிசாசு இன்பமான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் இங்கே போ, இது போ, இது செய், இது செய் என்று இன்பமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய செவிகள் என்ன யோசிக்கிறது? ஆஹா, இப்பெல்லாம் சினிமா பார்க்கறது ரொம்ப லகுவாயிடுச்சு. ஆதி நாட்கள்லாம் சினிமா பார்க்கக்கூடாது, டிவி வந்தபொழுது ஒளியும் பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஆலயத்தில் சர்ச்சில் என்ன பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. எல்லாம் எங்கே போச்சு? இப்போ எங்கே போயிடுச்சு? எல்லாம் தானே போயிடுச்சு. இப்போ என்ன வேணால் செய்கிறாங்க. எங்களுக்கு 1983 கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்தில் சிஎஸ்ஐயில் தான் கல்யாணம் நடந்தது. அப்போல்லாம் சிஎஸ்ஐ தான், பெண்டிகாஸ்ட்லாம் நிறைய கிடையாது, பெந்தேகாஸ்ட் சபைகள்லாம் நிறைய கிடையாது. சிலோன் பெண்டிகாஸ்டில் ஒன்று இருந்தது அந்த நாட்களில். அப்போது எங்கள் கல்யாணத்து 83 நடக்கும்பொழுது சிஎஸ்ஐ சர்ச்சில் கேமரா உள்ளே வரக்கூடாது. எது? கேமரா உள்ளே வரக்கூடாது. அது மாத்திரமில்லை, வெளியே இருந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதனால் எங்கள் கல்யாணத்தில் நாங்கள் தாலி கட்டினதோ அல்லது உள்ளே உட்கார்ந்ததோ அல்லது வெளியே அடிச்சு போனதோ எந்த ஃபோட்டோவும் இருக்காது. எங்கே ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா, எல்லாம் கல்யாணம்னா முடிஞ்சு வெளியே போய் நின்ன உடனே கேமராமேன் சொன்னார், இங்கே நில்லுங்க, உங்கள் 2 பேரை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு. நானும் யோசித்து பார்ப்பேன். எல்லார் கல்யாண ஃபோட்டோவும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கல்யாண ஃபோட்டோவை பார்த்தா சுற்றி 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 எடுத்திருப்பாங்க. அது புல்பிட்டா, பரிசுத்த ஸ்தலமா இல்லையா ஒன்றும் தெரியாது. எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி எடுத்திருக்கிறோம். அப்போது அன்றைக்கு சொன்ன காரியத்திற்கும் இன்றைக்கு நடக்கிற காரியங்களையும் யோசித்து பார்த்தா எது நல்லது எது கெட்டது யோசித்து பாருங்களேன். இப்போ எது நல்லது? இப்போ எல்லாம் சினிமா பார்க்குறது நல்லதாகி போச்சு. ஏன்? அதுலெல்லாம் சரியாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் வராது. சின்ன பிள்ளைங்க சினிமா தான் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. சரி வாங்க போகலாம், போயிட்டோம். அதே போல தான் அன்றைக்கு நடக்கிற காரியங்களை யோசித்து பார்த்தா இச்சிக்கப்படத்தக்க காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நல்லதாய் தோன்றிவிட்டது. அதனால தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த வசனத்தை படி, இந்த வசனத்தை படிச்சின்னா உனக்கு எது ருசி என்பதை நீ அறிந்து கொள்வதை காட்டிலும் தெரிந்து கொள்வதை காட்டிலும் அனுபவிப்பதே மேல் என்று சொன்னார். ஆமென். நீ பார்க்கிறது அல்ல, கேட்கிறது அல்ல, நீ நுகர்வது அல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே நாவிலே படுகிற ருசி மாத்திரம்தான் நல்லதாய் மதுரமாய் இருக்கும். பார்க்கிறது அல்ல, கேட்பது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில ருசித்து பார்க்க வேண்டிய இடம் உன்னுடைய நாவாய் இருக்கிறது. நாவை அடைக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறான். நாவிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நான் பேசும்போது ஜாக்கிரதையா பேசணுவாங்க. ஏன்? ஒரு வார்த்தை விட்டுட்டா அது சாகிற வரைக்கும் அந்த இது உன்னை விட்டு போகாதுன்னு சொல்றாங்க. அப்ப நாக்கில் தான் எல்லாமே இருக்கு. இந்த நாக்கில் தான் ஆண்டவர் ருசியை வைத்திருக்கிறார்.
உன்னுடைய வாழ்க்கையில ருசி எங்க இருக்கிறது? நாவிலே இருக்கிறது. அப்படியானால் இந்த நாவிலே தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறேனா, அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை வைத்திருக்கிறேனா? ஆலயத்திற்கு வரும்போது ஸ்தோத்திரம், வீட்டுக்கு போன ஆத்திரம். நான் சொல்றது விளங்குதா? என்னது? ஆலயத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம், வீட்டுக்கு போனவொடனே ஆத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்திரம் தோத்திரம் ஆமேன். பசி, ஆத்திரம் தோத்திரம் ஆமேன். சாப்பிடும்போது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அவசரம், பசி அடக்க முடியல, ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு போடு. இந்த ஜெபங்கள்லாம் ஒருத்தர் கண்டினியூஸாக ஜெபம் பண்ணுவோம். சாப்பாட்டுக்குன்னு ஜெபம் பண்ணுவோம், வெளியே போகிறதுக்குன்னு ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் நீங்கள் பாருங்களேன், மொனாட்டனஸாக இருக்கும். ஏன் மொனாட்டனஸாக இருக்குது? ஒரே மாதிரி ஜெபம். அதுக்கு பேசாமல் நேற்று பண்ண ஜெபமே ஆமேன்னு சொல்லிடலாமே, முந்தினத்து பண்ண ஜெபமே ஆமேன்னு சொல்லுவேமே. அப்படி அல்ல. நீ கர்த்தர் நல்லவர் என்பதை உன் நாவிலே வைத்திருப்பாயானால் உன் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். அவர் உன்னை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உன்னை அபிஷேகித்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே, எரேமியா 48 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் மண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அது ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. இந்த மாதிரி ருசி உள்ள வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும். ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கிறீங்க? இந்த சபையில எத்தனை வருஷமா ஆலயத்தில் நீங்க பங்குள்ளவர்களாய் விசுவாசிகளா வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் நான் 25 வருஷமா இருக்கிறேன். சரி, உன் ருசியுள்ள வாழ்க்கையை குறித்து சொல்லு அப்படின்னு சொன்னா, நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன், ஒழுங்கா சத்தியத்தை கேட்பேன். சரி, நீ கிறிஸ்தவனாய் வாழ்கிறாயா? ஆமா, கிறிஸ்தவனா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இந்த வசனத்துல சொல்ல ஒன்றும் எப்படி வாழல, வண்டல்ல ஒரு அசைவும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்ததுனால சிறையிருப்பு போனதில்லை, பாவத்தில் விழலை, பொருத்தமாக தான் இருக்கிறேன். ஆனாலும் அதன் ருசி எப்படி இருந்தது? அப்படியே தான் நிலைத்திருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாசனையும் கிடையாது, அந்த வாசனை வேறுபடவே இல்லை. அப்படியானா என்ன அர்த்தம்னா ஸ்டாக்னன்ட் விசுவாசின்னு அர்த்தம். ஸ்டாக்னன்ட் விசுவாசின்னா என்ன? அவர் வருவார், அவர் வரைக்கும் தான் வருவார். மற்றவங்களுக்கு போய் இன்றைக்கி சத்தியத்தை கேட்டிங்களே, என்ன சத்தியம் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தா கேட்டு பாருங்களேன். ஏதோ சொன்னார், ஞாபகம் இல்லைங்க. அப்படின்னா எதுக்கு போனீங்க? நான் கிறிஸ்தவங்க, ஆலயத்துக்கு போகணும் கண்டிப்பாக. சபையில் போய் முக்கியமான பங்கு எதுனா வச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. நான் போவேன், எனக்குன்னு ஒரு சேர் வச்சிருக்கிறேன், அந்த சேரில் தான் உட்காருவேன். அப்புறம் முடிஞ்ச உடனே ஆசீர்வாதம் கொடுத்தோடனே வீட்டுக்கு நேரம் வந்துடுவேன். சரி, சத்தியத்தை கேட்டீங்களே, அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டீங்களா? ஏங்க, நான் கேட்ட சத்தியத்தை உங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? உங்களுக்கு சொல்றதுனால என்ன லாபம்? இப்படி சொல்லுகிற ஜனங்கள் அதனுடைய வாசனை என்ன பண்ணல, வேறுபடவே இல்லை. அது ருசி அப்படியே தான் இருக்குது. எப்பத்திலிருந்து என்னைக்கு ஆரம்பிச்சதோ அது முடிவு வரையும் அப்படிதான் இருக்குது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் புறப்பட்டு போய் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்த்த ஜனமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி இதுதான்.
நான் எப்படிப்பட்ட ருசியாய் உனக்கு இருக்கிறேன்? தேனிட்ட பணியாரத்தை போல் இருக்கிறனா, அல்லது ஒலிவு மர எண்ணெயை போல ருசியுள்ள நான் இருக்கிறேனா, அல்லது எட்டி கசப்பாய் கசந்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது நான் யாராய் உனக்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் என்னை பார்த்து கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு பிரியமான தேவச்சனமே, நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். மரண ருசினா தெரியுமா? மரண ருசி வாசி பாருங்களேன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஏன் மனதில்லை? அது மரணத்துக்கு போறவங்களுக்கு கொடுக்கிற ருசி, கசப்பு கலந்த காடி. அப்ப அது மரணத்துக்கு ஏதுவான ருசி. அங்க போய் நல்ல டேஸ்டான காடியா கொடுப்பாங்க. மரணத்துக்கு ஏற்ற காலு கையெல்லாம் உடைப்பாங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். இந்த ருசியை அதாவது இந்த மரண ருசி ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு சில சமயங்களில் வரும். நான் செத்துருவணும். ஹாஸ்பிட்டல் போகிறப்ப என்ன சொல்லுவாங்க? கை பிடிச்சிக்குவாங்க. ஐயோ நான் செத்துருவணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தா மரணமும் ஜீவனும் பாதாளமும் பரலோகமும் நம்முடைய வாழ்க்கை இன்னது என்று நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். நான் ஜீவனுக்குள்ளாய் போகிறேன் என்ற தைரியத்தோடு கூட எங்க வேண்டுமானாலும் போவோம், எங்கு வேண்டுமானாலும் வருவோம். அப்படியானால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு நல்லவர் என்பதை நான் இங்கே இருக்கிற வேளையில ருசி பார்த்து தான் நான் என் வீட்டிற்கு போக போகிறேன் என்றால் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். இன்னொரு ஒரே ஒரு ருசியை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ருசி இல்லாத ருசி. வித்தியாசமா இருக்குல்ல? ருசியா கிடையாது. அதுக்கு தெரியுமா என்னன்னு? ருசி இல்லாத ருசி தெரியுமா? யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 6:6. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? இது ஒரு கேள்வியோடு முடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் முட்டைன்ற வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்ருக்கீங்க? ருசி இருக்கா? நீ என்ன வேணா போடுங்க, என்ன மசாலா வேணா போடுங்க, என்ன உப்பு வேணாலும் போடுங்க, ஆனா முட்டைன்ற வெள்ளைக்கருக்கு என்ன இருக்காது? ருசியே கிடையாது. அதே போலதான் நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் கிறிஸ்தவன், கோயிலுக்கு போவேன், வருவேன், வேதத்தை வாசிக்க சொன்னாங்க வாசிப்பேன், வேதத்தை கேட்க சொன்னாங்க கேட்டேன், அவ்வளோதான். ஆனால் ருசி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா என்று கேட்டால் முதல்ல கர்த்தர் நல்லவர் என்பதை நான் தெரிந்தால் தானே ருசி பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதே எனக்கு தெரியாது. என்னங்க வாழ்க்கை இதெல்லாம்? சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, என்னங்க வாழ்க்கை, என்னாச்சு, ஏதப்பா ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம், அவ்வளோதான். எங்கே போவீங்க? அது எங்கேயாவது போயிட்டு போகிறோங்க. எங்கே பரலோகத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா? அது எங்கே போனால் என்னங்க? அதுதான் ருசி இல்லாத ருசி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ருசி இல்லாத ருசின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு சாவோம். எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான் எனக்கும் வரும். அப்படி சொல்கிறவங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன வாழ்க்கைன்னா இந்த ருசி இல்லாத ருசி தான். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்பார்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை கேட்பார்கள், அது மற்ற தெய்வங்கள் என்ன என்பதை கேட்பார்கள், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கையில அதை அனுபவிப்பதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது கிடையாது. அப்போ ஒப்பு கொடுத்தால்தான் என்ன கிடைக்கும்? வாழ்க்கை கிடைக்கும். அப்போ வாழ்க்கை கிடைப்பதற்கு என்ன தேவை என்றால் நாவல ருசி இருந்தா நிச்சயமாய் வாழ்க்கை கிடைச்சிடும்.
நிச்சயமாக வாழ்க்கை கிடைச்சிடும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நல்ல ஆகாரம் எது, கெட்ட ஆகாரம் எது என்று நாம் பகுத்து பார்க்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே நாட்களில் கர்த்தர் நல்லவர் என்பதை பகுத்து பார்த்து, இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது என் தேவன் என்னோடு கூட பேசினார், என்னை பலப்படுத்தினார், என்னை ஸ்திரப்படுத்தினார். நான் அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் ருசி பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு பலத்த காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். எனக்கு தலைவலி, எனக்கு ஜுரம்னு சொன்னால் முதல்ல எடுத்தோடனே மாத்திரை போடுற ஆள் நான் கிடையாது. எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற காரியம் என்னென்னா, உனக்கு தலைவலின்னா உடனே எடுத்து தைலத்தை தடவு அப்படின்வாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் செய்கிற ஒரே ஒரு காரியம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள், ருசித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். நடந்த சம்பவங்களே நான் சொல்ல முடியும். ஒரு விஷயம், நான் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், மோட்டர் பைக்கில் போனேன். போய் பைக் ஸ்டாண்டில் விட்டு ஏதோ ஒரு சந்தோஷத்தில் மேலே அந்த ஸ்டாண்டினுடைய போர்டில் ஒரு தட்டினேன். அதில் பெரிய பெரிய குழவிங்க கூடு கட்டி இருந்துச்சு. என்ன பண்ணிச்சு, இப்படி தட்டின ஸ்பீடில் ஒரு போடு போட்டுச்சிங்க. ஒரு குழவி போட்டவுடனே இப்படி அடித்து ஏசுன்னு ரத்தம் செய்யன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு செகண்ட் அந்த வலி இருந்தது. அதோட வலியில் வீட்டுக்கு இது பேங்க்குள்ளே போயிட்டேன், வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு அரை மணி நேரமாக பக்கத்தில் இருக்கிறவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறான். அப்புறம் கேட்டான், பாபு என்ன கை வீங்கிருக்குன்னா. எங்கே வீங்கிருக்குன்னா, அப்புறம்தான் பார்த்தேன் கை இவ்வளோ பெருசாக கொப்பளமாக இருக்கு. தெரியலப்பா, என்னன்னு தெரியலப்பா அப்படின்னேன். வலிக்கல அப்படின்னா. இல்லையே அப்படின்னேன். சும்மா சும்மா சொல்லாத அப்படின்னா. இல்லைடா எனக்கு வலிக்கல அப்படின்னேன். என்ன நடந்துச்சுன்னா, டேய் அங்கே குழவி இருக்குடா, அது கொட்டுச்சிடான்னு. அப்போ இன்னும் வலியே இல்லையாண்ண. இல்லையே அப்படின்னேன். நான் நம்ப மாட்டேன். இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்திருக்குது, வலி இல்லைன்றேன்னு. ஆமாடா வலி இல்லை, வலி இருந்தால் இந்நேரம் நான் உதறினே தானே இருந்திருப்பேன். நீ அரை மணி நேரமாக பார்த்துருக்குறில்ல, நான் உதறினே தான் இருந்திருப்பேன் அப்படின்னா. அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சுது. நான் சொன்னேன், டேய் நான் தட்டி ஏசுன்னு ரத்தம் செய்ய சொன்னேன்டா, சரியாயிடுச்சுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர் என்பதை என் நாவிலே ருசி பார்த்ததுனால இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற வார்த்தை வெளியான உடனே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். எத்தனை பேருக்கு வழங்குது? ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும். 1973 77 நான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ, நானும் ஜீப் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறார். நாங்கள் 2 பேர் தான் ஜீப்பில். ஜீப் டிரைவர் தோள் மேலே கை போட்டிருக்கேன். ஒரு பெண்டு அதில். அப்போ தான் ஜீப்பை எடுத்து அப்படி மூவ் பண்ணுறாரு. அவன் பையன் வரான்னு பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு இப்படி மூவ் பண்ணுறாரு. அப்படி மூவ் பண்ணுறதுக்கும் எதிர ஒரு பஸ் வர்றதுக்கும் சரியாக இருந்தது. நான் சத்தமாக சொன்னேன், டிரைவர் பஸ் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னேன். என்னது? டிரைவர் பஸ் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னேன். மன்னிக்கணும், இயேசுவே ரட்சியம் என்று சொன்னேன். இயேசுவே ரட்சியம் என்று சொன்னேன். அடுத்த செகண்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. டமால் என்று ஒரு சத்தம் கேட்டது. ஜீப் மேலே பஸ் மோதி, ஜீப் முன்னால் இருக்க கண்ணாடிலாம் உடஞ்சி, ஸ்டேரிங் உடஞ்சி, அடித்து டிரைவர் பின்னால் கிடக்கிறார். பின்னால் சீட்டு உடைச்சிட்டு பின்னால் கிடக்கிறார். நான் இறங்கி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இறங்கி அவர் முகத்தை பார்க்குற முகம் இல்லை, முகம் இல்லை, சுத்தமாக அடியில் சுத்தமாக மொத்தம் போயிடுச்சு. இங்கே இருக்கிற நாக்கு இங்கே தொங்கிட்டு இருக்கிற முகமே இல்லை. என்ன தூக்கம் வந்தாங்க ஜனங்க.
என்ன தூக்காதீங்க, டிரைவரை தூக்குங்க. யாரும் டிரைவர் பக்கத்தில் போகவே இல்லை. காரணம் என்ன? டிரைவர் ஆன் த ஸ்பாட் அவுட். நான் கீழே இறங்கி அவர் திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கொப்பளமாக ரத்தம் வெளியே வருது இங்கேருந்து. அதை பார்த்துட்டு அந்த இயேசுவே ரட்சியும் என்கிற வார்த்தை என் நாவிலிருந்து வந்த பொழுது கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார். அப்படியானால் கர்த்தர் நல்லவர் என்பதை நாவிலே ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் நிச்சயமாய் பாக்கியவான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க எத்தனை பேர் ஆவலாய் இருக்கிறீர்கள்? நாவினாலே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், நாவினாலே கர்த்தரை துதியுங்கள், நாவினாலே கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நல்லவராயிருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, கண்களை மூடினவர்களாய் இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்கவில்லை என்றால், இன்றைக்கு என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவினால் அவரை துதிக்க துதிக்க துதிக்க, என் வாய்களினாலே அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நல்லவர் என்பதை நான் ஆரம்பம் முதல் முடிவு மட்டாய், என் வாழ்வின் முடிவு மட்டாய் அவர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் தைரியத்தோடு கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மயப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ருசி இல்லாத பதார்த்தங்களைப் போல இருப்பாரானால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய வார்த்தை என் உள்ளத்திலே ஆம் தாப்பனே தேனிட்ட பணியாரத்தை போல, ஆம் தாப்பனே ஒலிவு மர எண்ணெயை போல தாப்பனே ருசியுள்ள பதார்த்தங்களாய் இப்பொழுது என்னுடைய வாயிலே ஆம் தாப்பனுடைய வேத சத்தியத்தை நீர் வைப்பீராக. உம்முடைய வசனத்தை நான் விசுவாசித்து துதிக்கும் பொழுது அப்பா, உம்முடைய வார்த்தைகள் என் வாயில் மாத்திரமல்ல என் சரீரம் முழுவதுக்கும் ருசியுள்ள பதார்த்தங்களாய் ருசியுள்ள ஆகாரமாய் அதை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரிபா துக்கா பரரபா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து உம்முடைய வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த ருசி தேனிட்ட பணியாரத்தை மாத்திரமல்ல அப்பா, அநேக ஆம் தாப்பனை வாய்களிலே ஒவ்வொரு நாளும் ருசியுள்ள பதார்த்தங்களாய் ருசியுள்ள ஆகாரமாய் ருசியுள்ள வாழ்க்கையாய் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் கிருபை தர முடியாய். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கடந்து போக முடியாது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தினாலே ஒவ்வொருவரையும் தெளிவுண்டாக்கி ஒவ்வொருவரையும் ஆம் தாப்பனே உம்முடைய வசனத்தை நம்புகிற நாட்களிலே தாப்பனே என் தேவனுடைய கரம் இவளை வழிநடத்தி ஆசீர்வாதத்தின் நன்மை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள வார்த்தைகள் என்பதை இவர்கள் ருசி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துவக்கு முதல் முடிவு மட்டாய் வாழ்வின் நாட்கள் முழுவதும் உம்முடைய வார்த்தையினாலே இவர்கள் தெளிவுண்டாகி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யும், கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் மறந்து போகக்கூடாது. அநேக சூழ்நிலைகள் அநேக காலங்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏறாலும் அவைகளை சொல்லக்கூடுமானால் அவைகள் எண்ணற்றவைகளாக இருக்கிறது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறதை நாம் நினைப்போம். நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகளை தொடர்ந்து நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். அவர் எனக்கு செய்யலை, அவர் எனக்கு தரலை, அவர் எனக்கு கொடுக்கலை, அவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, அப்படி அல்ல. அப்படி நாம் நினைக்க வேண்டாம். அவர் நமக்கு செய்தவைகளை நாம் நினைத்து எண்ணி பார்த்து இந்த நாட்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை
அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் அவரை தொடர்ந்து நாம் ருசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஞான அப்பா அவர்களை நம்ம மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து நம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போகாது. அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக எடுத்து நாம் கடந்து போவோம். தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த முதல் ஆராதனை, இந்த பரிசுத்த ஆராதனை தொடக்கமும் முடிவுமாக அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அவர் எனக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் நம்ம இடரக்கூடாது, நம்பிக்கையில் நம்ம இடரக்கூடாது, ஒரு அன்பில் நம்ம இடரக்கூடாது. யெகோவா நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து முடிப்பார். அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். எதிலும் நாம் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் அழகாய் அவர் முடித்து கொடுப்பார். இந்த ஆராதனையில் தேவன் நம்முடைய பிரசன்னத்தினால் தொடக்கம் முடிவும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்தபடியால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நாம் ஸ்தோத்திரிப்போமாக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை நீர் தந்து நீர் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஆண்டவரே. உண்மையாய் நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். நீங்கள் மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருப்போமா என்பது சந்தேகம். நீர் எங்களோட வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை ருசித்து பார்க்கிறோம். ருசித்து பார்க்கிற அனுபவத்தில் உடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து அருமையான அப்பா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். ஊழியங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்து வந்த நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். அவள் புறப்பட்டு போகும்போது உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். கர்த்தர் தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.